சிவராம வந்தோடனே கொஞ்ச நேரம் பொறுத்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து அந்த எக்ரிமெண்ட் பத்தி நீ பேசணும். ஓகே? ரங்கா, நான் வெளியூர் போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதாவது ஆபீஸ் ஃபைல கையெழுத்து போடணும்னா சொல்லு, இப்பவே போட்டு போயிடுறேன். எல்லாத்தையும் நேத்தே போட்டாச்சே. அப்புறம் போயிட்டு என்ன மேனேஜர் சார், நம்ம ரத்னா ஷிப்பிங் கார்பரேஷன் மேனேஜிங் டைரக்டர் போன் பண்ணாரு. நாம கொடுத்த கொட்டேஷன் ஓகே பண்ணிட்டாங்களா? ஃபாரின் போகும்போது நல்ல நியூஸா கிடைச்சிருக்கு. வெரி குட். இன்னும் 1 வாரத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல எக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்காங்க சார். என்னையா எக்ரிமெண்ட்ல சிவராமன்ல கையெழுத்து போடணும். அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு, எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ உடனே டைப் பண்ண சொல்லு, நான் கையெழுத்து போட்டு போறேன். எக்ரிமெண்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா. அதுலயும் இது புது கம்பெனி. நீ ஊருக்கு போயிட்டு வா, அது வரைக்கும் நான் அந்த எம்டி கிட்ட டைம் கேட்டுக்கிறேன். நானும் அதுக்குள்ள அந்த பிசினஸ் வேற யாருக்காவது போயிடும். ஒண்ணு செய், நீ ஸ்டாம்ப் பேப்பரை கொடு, நான் சேஃப்டி கையெழுத்து போட்டு போறேன். நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை ஃபில் பண்ணிக்க. அப்படியா சொல்றேன்? சரி, டைம் ஆகுது இல்ல? அப்புறம் வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். மேனேஜர் சார், நம்ம கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டதா ரங்கராஜன் ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கான். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். இப்ப அவன் எங்க இருப்பான்? வீட்டுல தான் சார் இருப்பாரு. ரங்கா, சிவராமனா, என்னப்பா இது? உன் கம்பெனில நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தேன்னு, அதுல இருந்து நான் விலகிட்டேன்னு உனக்கு எழுதின ராஜினாமா கடிதம். ஏன்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த? உன் கம்பெனி பேர்ல 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு. நம்ம கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கா? என்னப்பா சொல்ற? நீ ஃபாரினுக்கு போற மறுநாளே மார்கோ ஷிப்பிங் கம்பெனியில இருந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது. சரக்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம கம்பெனில பணம் இல்ல. மத்த கம்பெனி இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரல. அவ்வளவு பெரிய பிசினஸ் விடுறதுக்கும் என் மனசு வரல. பிசினஸ் எப்படியாவது முடிக்கணுமேன்னு ஒரு பைனான்சர்கிட்ட போனேன். அவன் செக்யூரிட்டி கொடுத்தாதான் பணம் கொடுப்பேன். யோசனை பண்ணி பார்த்தேன். எம்டி ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல எழுதி கொடுத்து கம்பெனி அடமான வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். நான் சேஃப்டிக்காக தான் எம்டி பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அதுல எழுதி கொடுத்தா கம்பெனி அடமான வச்சு பணம் வாங்கினேன். ஏ, நீ சப்ளை பண்ண சரக்குக்கு பணம் வந்திருக்கணுமே? இல்லையே, நம்ம போராட்ட காலம் அந்த நேரமா பார்த்து ஹார்பர்ல 1 மாசம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சாமான்கள்லாம் அப்படியே தங்கி போயிடுச்சு. லேட் ஆனதுனால அந்த ஃபாரின் பார்ட்டி சரக்க வேண்டான்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். நல்ல கதவிட கத்துக்கிட்டப்பா. கேழ்வரகுல நெய் வழியுதுன்னு சொல்றேன், அத நான் நம்பணும் இல்ல? இத்தனை வருஷமா இல்லாத கடன் நம்ம கம்பெனிக்கு திடீர்னு எப்படி வந்தது? ரங்கா, நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கையெழுத்து போடுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன். அதுக்கு பிரதிபகாரம் என்னை கடங்காரனாக்கி என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டியே. என்னது கல்ல தூக்கி போட்டாரு அது இதுன்னு சொல்றீங்க? என்னமா பாண்டியன் தர்பார்ல கண்ணகி கேள்வி கேட்ட மாதிரி எல்லாம் எங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க? அம்மா, குழந்தை, நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதும்மா. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவே உங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அன்னைக்கு கோவில நிரபராதின்னு நிரூபிக்க கண்ணகி கையில ஒரு சிலம்பாவது இருந்துச்சு. இன்னைக்கு அது கூட என்கிட்ட இல்லம்மா. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் உங்க அப்பா எழுதி வாங்கிட்டான். அப்படியே வச்சுக்கோ. என்ன செய்ய போறேன்? இத நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மரியாதையா வெளியே போயிடு. இல்ல பூக்காவை கூப்பிட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். என்னப்பா இது அதிசயமா இருக்கு? திருட வந்தவன் எல்லா பணத்தையும் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். அதுதானே, கரெக்டா 2 லட்சத்தை மட்டும் எடுத்திருக்கான்னா
திருடன் வெளியிருந்து வந்திருக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தர் செஞ்சிருக்கிறான். அப்ப உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து நம்ம வீட்ல வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு உதைச்சு கேட்டா உண்மையை சொல்றானுங்க. நீ ஒரு புரியாத பொண்ணுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் இல்ல மாட்டிப்பேன். அதெல்லாம் அசுத்த பணம். அசுத்த பணம்னா கணக்குல காட்டாத பணம்னு. அப்படின்னா இது இப்படியே விட்டுற போறீங்களா? விடுவேனா? நம்ம வீட்டுல வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி உண்மையை கக்க வைக்க போறேன் பாரு. அதுக்கு அவசியமே இல்ல. அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பா கேட்காம இவ்வளவு பணத்தை திருடி இருப்பேன். பயமுடி. ஏதாவது பேசினா பல்ல கழட்டிடுவேன். அப்பா ஏய், எதுக்குடா எடுத்த? நீங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான். பாவமா? என்னடா சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம குடும்பத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு வசதியோட வாழ வச்சிருக்காங்களே அந்த சிவராமன் அங்கிள். அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு நயவஞ்சகமா ஏமாத்தி பல கோடிகளை மோசம் பண்ணீங்களே, அது பாவம் இல்ல? தான் மக கல்யாண செலவுக்காக அந்த சிவகாமி அம்மா உங்ககிட்ட உதவி கேட்டு காலை பிடிச்சு கெஞ்சி கதறி கேட்டாங்களே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அவங்க செய்த உதவியெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்களே, அது பாவம் இல்ல? ஆமா ராதா, அப்ப செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்காகத்தான் இந்த உத்தம புத்திரன் சொந்த வீட்டிலேயே திருடிட்டு ஊர் பேரே தெரியாதவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஏண்டா என்ன நெஞ்செடுத்தா நீ இப்படி செஞ்சுட்டு வந்திருப்ப? பெரிய வள்ளல் இவரு. கடத்தேங்க எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வந்திருக்காரு. ஆமா, அவங்கதான் மான மரியாதை எல்லாம் பாக்குறவங்களாச்சே. அந்த பணத்தை ஓசியில வாங்க அவங்களுக்கு வெக்கமா இல்ல? சொரண கெட்ட ஜென்மங்க. இன்னொரு தடவை அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசின இங்க நடக்கிறது. டேய், எதுக்காக இந்த பணத்தை அங்க எடுத்துட்டு போனனோ அது அவங்களுக்கு பயன்படாமலே போயிடுச்சு. ஏற்கனவே கடனாளியான தன் தகப்பன் தான் கல்யாணத்துக்காக மறுபடியும் கடன் பட்டா தன் குடும்ப கௌரவமே போயிடும் நினைச்சு தன்மானம் உள்ள அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன அந்த அம்மா அவளோடய சேர்ந்து போயிட்டாங்க. மணமேடையில இருக்க வேண்டிய அந்த பொண்ணு இப்ப பிணமாயிட்டா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இத பணத்தை எடுத்துட்டு போய் நீங்களே கட்டிக்கிட்டு உங்களால ஒரு நல்ல குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அவங்க தலையெடுத்து இப்படி நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இப்ப சொல்றேன், கூடிய சீக்கிரம் நீங்க இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடா. நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு.